அனைவருக்கும் அன்பான வணக்கம். வெற்றி வெற்றி என்பது அனைவரும் விரும்புவது. வெற்றி அனைவருக்கும் பொதுவானது. எல்லா நேரத்திலும் எல்லா இடத்திலும் வெற்றி மட்டுமே கிட்டிவிடாது. சில சமயம் தோல்வியும் ஏற்படலாம். தோல்வியை கண்டு துவண்டு விடக்கூடாது. தோல்வியே வெற்றியின் முதற்படி. வெற்றி கிட்டுவதைக் கண்டு நாம் கர்வம் கொள்ளக்கூடாது. விடாமுயற்சியுடன் செயல்பட்டால் வெற்றி நிச்சயமாக நமக்கு கிட்டும். முகலாய மன்னன் கஜினி முகமது இந்தியாவின் மீது பலமுறை போர் தொடுத்தான். அவனுக்கு வெற்றி கிட்டவில்லை. துவண்டு விட்டான். ஒரு மரத்தடியிலே அப்படியே சாய்ந்து இருந்து படுத்துக்கொண்டே பார்த்தான். அங்கு ஒரு சிலந்தி தன் வலையை தன் கூட்டை பின்னி கொண்டிருந்தது, கட்டி கொண்டிருந்தது. பார்த்து கொண்டே இருந்தான். அது அறுந்து விடுவதும் திரும்ப அது முயற்சி செய்து கட்டுவதுமாக இருந்தது. இதை பார்த்து கொண்டே இருந்தான். ஒரு பூச்சியின் விடாமுயற்சி கூட நம்மிடம் இல்லையே என்று நினைத்தான். விடாமுயற்சியுடன் செயல்பட்டான். திரும்ப 17வது முறை இந்தியாவின் மீது போர் தொடுத்து வெற்றி பெற்றான். ஆக வெற்றி எப்படியும் விடாமுயற்சியினால் கிடைக்கும். புத்தி உள்ளவர்கள் எல்லாம் வெற்றி காண்பதும் இல்லை, வெற்றி பெற்றவர்கள் எல்லாம் புத்திசாலியும் இல்லை. இங்கே தமிழாசிரியர் சொன்னார், எங்களை ஊக்குவிப்பதற்காக. உண்மையில் நடந்தது. அவரும் அவருடைய நண்பரும் ஒரே வகுப்பில் படித்தார்கள். ஆசிரியர் கொடுக்கக்கூடிய பாடத்தை அந்த நண்பர் ஓரிரு முறை படித்தாலே அவருக்கு மனப்பாடமாகிவிடும். அவர் படித்துவிட்டு சென்று விடுவார். நான் திரும்ப 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 60 முறை படிப்பேன். அப்பொழுதுதான் எனக்கு மனப்பாடமாகும். அப்படி படித்து நானும் மறுநாள் தேர்விலே 2 பேரும் ஒரே மதிப்பெண்ணை பெற்றோம். இப்படித்தான் நானும் படித்தேன் என்று எங்களுக்கு எடுத்துக்காட்டாக சொல்வார். ஆக வெற்றி என்பது விடாமுயற்சியினால் கிட்டும். சில காலத்தில் கிட்டும், சில காலத்தில் கிட்டாமல் போகலாம். ஆக விடாமுயற்சியை கைவிடாமல் இருந்தால், முயற்சியுடன் செயல்பட்டால் கட்டாயமாக வெற்றி கிட்டும். அறிந்து கொள்ளுங்கள். நன்றி, வணக்கம். முயற்சி திருவினையாக்கும். தெய்வத்தால் ஆகாது எனினும் முயற்சிதன் மெய்வருத்த கூலி தரும். தெய்வத்தால் ஆகாது எனினும் முயற்சிதன் மெய்வருத்த கூலி தரும் என்பது வள்ளுவர் வாக்கு. அறிவீர்களாக.